எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போற ஒன் ஷாட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். எஸ், இந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற டாபிக் என்னது? பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்ன, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். தட் இஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ். பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்னென்ன, அதுல என்னென்ன இருக்கு, அண்ட் அதர் அனிமல்ஸ்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்க போறோம். நம்பர் 1. நம்பர் 2 நம்ம என்ன பார்ப்போம்? நம்பர் 2 நம்ம பார்க்க போறது பிளட்னா என்ன, பிளட் காம்போசிஷன் அண்ட் அதோட என்னென்ன முடியுமோ அது எல்லாமே நம்ம பிளட் பத்தி பார்ப்போம். மூணாவது என்ன பார்க்க போறோம்? மூணாவது நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். இது நம்ம பார்ப்போம் இல்லையா, ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நாலாவது என்னது? கார்டியாக் சைக்கிள். எஸ், கார்டியாக் சைக்கிள்னா என்ன, ஓகே, கார்டியாக் சைக்கிள்னா என்ன அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், கார்டியாக் சைக்கிள். நம்பர் 5 சர்க்குலேஷன் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். சர்க்குலேஷன். So what is circulation? Yellow type of circulation இருக்கு. Circulation and its types. So அது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது circulation and its types நம்ம பார்ப்போம். And circulation types and then அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ECG. Last but not least, disorders of circulatory system. So இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். புரிஞ்சுதா? So one by one நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஆல் ரைட். சரி, நம்ம without wasting time, so let's get started. First, body fluids அப்படின்னா என்ன? What is body fluids? Body fluid அப்படின்னா நம்ம பாடியில என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கு, நம்ம பாடியில எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாடி ஃப்ளூயிட் அப்படின்னா ஃப்ளோ ஆகுறது. த மெட்டீரியல் விச் ஃப்ளோஸ் இன் த பாடி. ஓகே, த மெட்டீரியல், த காம்போனன்ட் which flows in the body, which flows in the body. அதுக்கு பேர் தான் பாடி fluids which flows in the body, right? சரி, இப்போ என்னென்ன பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? மொத்தம் என்னென்ன பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? ரெண்டு டைப் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. ஒன்னு என்னது? லிம்ஃப் அண்ட் இன்னொன்னு என்னது? இன்னொன்னு blood இல்லையா? ஒன்னு லிம்ஃப், இன்னொன்னு என்னது? blood. லிம்ஃப் அப்படின்னா என்ன? So let's get started with lymph. லிம்ஃப்னா என்னது? லிம்ஃப் அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட். லிம்ஃப் அப்படிங்கிறது என்னது? லிம்ஃப் அப்படிங்கிறது ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட். கிளியர்? எஸ். அதுக்கப்புறம் வேற என்னது? contains lymphocytes, helps in the immune system of the body. Immune system of the body helps in the immune system of the body. Correcta? Yes, right. அடுத்தது என்னது? அடுத்தது what is next? Next will be lymph அப்படிங்கிறது என்னது? lymph, it is also known as intercellular fluid. Intercellular or interstitial, not intercellular, interstitial fluid. ஓகே, சரி. now இப்போ lymph அப்படிங்கிறது எதோட பார்ட்? lymphatic சிஸ்டமோட ஒரு பார்ட். lymphatic சிஸ்டம் இல்லையா? அப்போ லிம்ஃப்ல என்னது? லிம்ஃப்ல மோஸ்ட்லி there will be B lymphocytes. இதுல என்ன இருக்கும்? இதுல நம்மளோட B lymphocytes present ஆயிருக்கும்.
and இதில் என்ன இருக்கும் T lymphocytes present ஆயிருக்கும் B lymphocytes and T lymphocytes present ஆயிருக்கும் சரியா B lymphocytes and T lymphocytes present ஆயிருக்கும் clear சரி இப்போ மத்த ஆர்கானிசம்ஸ்ல என்னென்ன இப்போ நம்ம blood பத்தி பார்க்க போறோம் பட் இதுக்கு முன்னாடி சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல மத்த ஆர்கானிசம்ஸ்ல என்னென்ன சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படினா சர்க்குலேட்டரி சிஸ்டம் நிறைய டைப் இருக்கா சரி அத பத்தி நம்ம பார்க்கலாம் பட் பிஃபோர் தட் blood பத்தி பேசிக்ஸ் என்னது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் blood பத்தி கொஞ்சம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் சரியா சரி lymph அப்படினு சொல்லும்போது lymphல என்ன வரும் lymph அப்படினு சொன்னா lymph joins or flows in the lymphatic vessel lymphatic vessel la flow ஆயிட்டு இருக்கும் சரி this lymphatic vessels they will form okay so there will be lymph nodes will be present in the lymph nodes and lymph nodes they will act as a site of immune fight or antigen antibody interaction அப்படினு சொல்லலாம் that is your lymph சரி பேசிக்ஸ் நம்ம படிச்சாச்சு அடுத்து blood னா என்னது blood is a colored fluid blood னா என்னது நம்மளோட colored fluid blood main நம்ம blood ஓட composition என்ன what is the composition of the blood the composition of the blood is very simple number one okay composition இப்படி எழுத வேண்டாம் composition அப்படினு சொன்னா இதுல என்ன இருக்கும் இதுல blood cells present ஆயிருக்கும் blood cells அது போக plasma present ஆயிருக்கும் blood cells and plasma blood cells அப்படினு சொன்னா இதுல மூணு டைப் ஆஃப் blood cells இருக்கு என்னென்ன RBC WBC and platelets RBC WBC and platelets இப்போ நம்ம plasma அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா plasmaல என்ன இருக்கும் water present ஆயிருக்கும் plasmaல வேற என்ன இருக்கும் hormones present ஆயிருக்கும் plasmaல வேற என்ன present ஆயிருக்கும் enzymes present ஆயிருக்கும் இல்லையா hormones enzymes வேற என்ன present ஆயிருக்கும் simple sugar அதுக்கு அப்புறம் என்ன present ஆயிருக்கும் amino acids இல்லையா amino acids வேற என்ன present ஆயிருக்கும் amino acids then minerals then vitamins என்னது vitamins வேற என்ன present ஆயிருக்கும் electrolytes இது எல்லாமே present ஆயிருக்கும் இப்போ இதுல நம்ம simple sugar சொல்லியாச்சு அதுக்கு அப்புறம் fatty acid lipidலாம் நம்ம சொல்லவே இல்லையே இதுல என்ன இருக்கும் இதுல fatty acids இதுல வேற என்ன இருக்கும் glycerol cholesterol இதெல்லாமே sterols இதெல்லாமே present ஆயிருக்கும் சரியா ஓகே now இப்போ RBC அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா RBC யோட இன்னொரு பேர் என்ன RBC யோட இன்னொரு பேரு erythrocytes WBC யோட இன்னொரு பேர் என்ன leukocytes platelets ஓட இன்னொரு பேர் என்ன thrombocytes இல்லையா சோ மூணு டைப் இது எல்லாமே இந்த erythrocyte lymphocyte leukocyte thrombocyte இது எல்லாமே எங்க ஃபார்ம் ஆகும் formed in the bone marrow of the body so bone marrow of the body so bone marrow ல தான் இது எல்லாமே என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும் எங்க ஃபார்ம் ஆகும் bone marrow ல ஃபார்ம் ஆகும் clear-ஆ சரி first we'll start with RBC what RBC start பண்ணலாம் RBC
ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் என்ன? ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். ஓகே, எரித்ரோசைட்ஸ். இது என்னது? நியூக்ளியேட்டட் செல்ஸ். ஓகே, நியூக்ளியேட்டட் செல்ஸ் அப்படின்னா இதுல நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியேட்டட்னு போட்டுக்கலாம். நியூக்ளியேட்டட் cells. Nucleated cells. Erythrocytes. Okay. Where என்னது? Where RBC, they are bright red in color. Bright red in color. Bright red in color. இதோட function என்ன? Function is to carry. Function is to carry oxygen. Okay, இங்க RBC ல என்ன இருக்கும்? Hemoglobin is present. Hemoglobin is present where oxygen binds. Clear? Where oxygen binds. All right, சரி. வேற size என்ன? RBC ஓட size அப்படின்னு பார்த்தா 7 micron. இல்லையா? வித் பார்த்தா இந்த மாதிரி இது நம்ம 2 மைக்ரான். இது என்னது? 1 மைக்ரான். ஓகே, ஸோ என்ன ஷேப்ல இருக்கும்? பைகான்கேவ் இன் ஷேப். ஓகே, சரி. வேற என்னது? produced in the bone marrow. Lifespan another 120 days. Stored in the spleen. And that is why spleen is also known as blood bank of the body. இது நம்மளோட RBC. What is this? This is our RBC. Clear? சரி. அடுத்து என்னது? WBC. WBC. சரி. WBC அப்படின்னு சொன்னா லியூகோசைட்ஸ். WBC அப்படின்னு சொன்ன என்னது? லியூகோசைட்ஸ். WBC னா leukocytes. Seri, leukocytes. Now, in this WBC, okay, what is the lifespan of? Okay, what is the lifespan? பார்க்கலாம், but அதுக்கு முன்னாடி இதுல என்ன பார்த்தோம்? Bright red in color. சரி, இது என்னது? Colorless. Nucleated cells, irregular in shape. Irregular in shape. எப்படி இருக்கும்? irregular shapeல இருக்கும். Okay, irregular shapeல இருக்கும். Okay. Produced in the bone marrow. Okay. Lifespan என்னது? Lifespan 15 to 20 days. இதுதான் lifespan of WBCs. Okay, right. இப்போ WBC அப்படின்னு பார்த்தா WBC, that is your leukocytes. அதை பத்தி கொஞ்சம் இங்க எழுதலாம். But leukocytes, they are divided into two types. Leukocytes, they are divided into how many types? Two types. என்னென்ன? Number one is agranulocytes. And ரெண்டாவது granulocytes. புரியுதா? ஒன்னு என்னது? agranulocytes. இன்னொன்னு என்னது? granulocytes. Now, இப்போ agranulocytes அப்படின்னா என்னது? absence of granules. Absence of granules. Granules இதுல இருக்காது. Okay, and granulocytes என்னது?
presence of granules, presence of granules, presence of granules. A granular cells என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு. என்னென்ன? நம்பர் 1 lymphocytes, lymphocytes, and ரெண்டாவது என்னது? monocytes, monocytes. சரி, presence of granules என்னென்ன இருக்கு? neutrophils இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு நம்பர் ஆஃப் blood cells அப்படின்னா அது neutrophil தான். ஓகே, neutrophil. அதுக்கப்புறம் என்னது? basophils, basophils. அதுக்கப்புறம் eosinophils, eosinophils. eosinophilsக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? eosinophils is also known as acidophils, acidophils. Okay, சரி. Now lymphocyte அப்படின்னு நம்ம சொன்னா lymphocyteல ஷேப் எப்படி இருக்கும்? நீளம் பெருசா இருக்கும். and they will have large nucleus. They will have what? They will have large nucleus. nucleus எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். cytoplasm எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். so this is your lymphocyte. சரி, வேற monocyte எப்படி இருக்கும்? அதுமே என்ன இருக்கும்? அதுலயும் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் பெருசா இருக்கும். and we have less cytoplasm, but ஒரு சில டைம் நியூக்ளியஸ் கொஞ்சம் ஓரமாவும் present ஆயிருக்கும். monocyte. நியூட்ரோஃபில்ஸ்ல எப்படி இருக்கும்? நியூட்ரோஃபில்ஸ்ல சின்ன 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 கிரானியூல்ஸ் நம்மளுக்கு தெரியும். நியூட்ரோஃபில்ஸ்ல என்ன தெரியும்? சின்ன சின்ன கிரானியூல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, so let's say இதுதான் நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில் அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில்ல நம்மளுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். obviously there will be nucleus. okay, there will be nucleus. okay, there will be nucleus and இதெல்ல granules. main இது என்னது? இதெல்ல granules present ஆயிருக்கும். okay, granules present ஆயிருக்கும். okay, அடுத்து என்னது? basophils. okay, அடுத்தது acidophils, basophils and acidophils. all right, now இது எல்லாமே granules present ஆயிருக்கும். அதனால தான் அதுக்கு பேரு granulocytes. shape of the nucleus change ஆயிட்டு இருக்கும். shape of the nucleus என்ன ஆகும்? change ஆகும். lobes different இருக்கும். different lobes present ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட WBC cells. இன்னொன்னு இதுல இன்னொரு subdivisions இருக்கு. இன்னொரு subdivision இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தா இந்த lymphocytes are of two types. lymphocytes are of எவ்வளவு type? two type. என்னென்ன? B lymphocytes, B lymphocytes and T lymphocytes. immunityல நீங்க படிச்சிருப்பீங்க. human health and diseaseல நீங்க 12th standardல படிப்பீங்க. இதுல subdivisions என்னென்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க படிப்பீங்க. சரியா? ஸோ மொத்தத்தில் WBC எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இம்யூனிட்டி, நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளோட WBC செல்ஸ், தட் இஸ் லியூகோசைட்ஸ். கிளியரா? எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இம்யூனிட்டி ஆர் நம்ம இம்யூனிட்டின்னு சொல்லலாம், ஆர் வி கேன் சே தட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லலாம். சரியா? டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பூச்சி இன்ஃபெக்ஷன், பூச்சின்னு சொல்லக்கூடாது, ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பேத்தோஜன் ஏதாவது பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ளே பூந்து அதை நம்ம பாடி அதுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இந்த செல்ஸ் தான் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரியா? இதுதான் நம்மளோட லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் அண்ட் RBC தட் இஸ் எரித்ரோசைட்டோட என்ன சொல்லலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ லியூகோசைட் எவ்வளோ இருக்கும்? 9,000 அப்ராக்சிமேட்லி 9,000 to 10,000 இருக்கும். மேக்ஸிமம் சொல்ல 11,000 இருக்கலாம். RBC எவ்வளோ இருக்கும்? 3,50,000 3.5 மில்லியன் கியூபிக்ஸ் மில்லிமீட்டர் அப்படிங்கிறதா? எப்படி, என்ன ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணணும், நீங்க கரெக்டான ஆன்சர் மென்ஷன் பண்றவங்களுக்கு அண்ட் எவ்வளவு குவிக்கா நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அவங்களுக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்
சரிங்களா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு காத்துட்டு இருக்கு. அதனால நீங்க கரெக்டான ஆன்சர் வாட் இஸ் தட் ஆர்பிசி அப்படிங்கிறது என்னது? ஆர்பிசி ஓட டோட்டல் நம்பர் நம்ம பாடியில் எவ்வளோ இருக்கும், அண்ட் டபிள்யூபிசியோட டோட்டல் நம்பர் நம்ம பாடியில் எவ்வளோ இருக்கும், அண்ட் பிளேட்லெட்டோட டோட்டல் நம்பர் நம்ம பாடியில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், ஓகே. அடுத்தது நம்மளோட பிளேட்லெட்ஸ். வாட் இஸ் நெக்ஸ்ட்? பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? த்ரோம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? த்ரோம்போசைட்ஸ். ஸோ த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா என்னது? த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா பிளேட்லெட். இதுல பெருசா எதுவும் கிடையாது. இது வந்து they are smaller blood cells, smallest blood cells, 3 platelets is equal to 1 RBC, or எப்படி சொல்லலாம் இத? 1 RBC is equal to, okay, இப்படி சொல்லாம 1/3 RBC அப்படின்னு சொல்லலாமா? 1 platelet is equal to 1/3 RBC. ஸோ இதுதான் நம்மளோட சைஸ் ஆஃப் த பிளேட்லெட். பிளேட்லெட் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? பிளேட்லெட் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? பிளேட்லெட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் blood coagulation. பிளேட்லெட் blood coagulationக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம blood வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ blood coagulation அப்படின்னு சொன்னா, ஓகே, blood coagulation அப்படின்னு சொன்னா, சப்போஸ் ஒரு டிஷ்யூ இருக்கு. ஓகே, ஒரு லைக் லெட்ஸ் சே இது வந்து நம்மளோட டிஷ்யூ. இந்த டிஷ்யூல ஏதோ ஒரு போர்ஷன் உடஞ்சிருச்சு, பிரேக் ஆயிடுச்சு. லெட்ஸ் சே இது பிரேக் ஆயிடுச்சு, இந்த இடத்துல டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ இங்க இருக்கிற செல்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ இங்கிறது நிறைய என்ன ஆகும்? பிளட் லாஸ் ஆகும் இல்லையா? பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளட் லாஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம பிளேட்லெட்ஸ் இங்க வந்து ஒரு இந்த மாதிரி பிளக் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஆர்பிசி வந்து சேர்ந்து ஓகே என்ன ஆகும்? இதெல்லாம் எப்படி இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, இது நம்மளோட ஆர்பிசி இங்க வந்து உட்கார வச்சு, இது மேல ஆர்பிசியை கிளாட் ஃபார்ம் பண்ண வச்சு, இது மேல ஃபைபர்ஸை இந்த மாதிரி சுத்தி இந்த மாதிரி நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த இடத்த சீல் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் என்னது? பிளேட்லெட் பிளக் ஃபார்ம் பண்றது. எதோட வேலை? இது நம்மளோட பிளேட்லெட்டோட வேலை. இதுக்காக என்ன இருக்கு? இதுதான் coagulation of blood. coagulation of blood. சரியா? coagulation of blood. இந்த coagulation of blood clot ஆகிறதுக்காக there are 12 factors. There are 12 கிடையாது, 13 factors. There are 13 factors. 13 அப்படிங்கிறது கிடையாது, 12 factors தான் in total. 12 factors. Okay, 12 factors responsible along with platelets, very important. இதுல என்னென்ன இருக்கு? vitamin K and most important calcium. ஏன்னா கால்சியமோட சர்ஃபேஸ்ல தான் coagulation ஸ்டார்ட் ஆகும். கால்சியமோட சர்ஃபேஸ் மேல உட்கார்ந்து தான் என்ன ஆகும்? இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே coagulation ஸ்டார்ட் ஆகும். இதுல மெயின் ஒன்று என்ன வரும் அப்படின்னா, ஃபைப்ரினோஜன் என்னவா மாறும்? ஃபைப்ரின் கிளாட்டா மாறும். ஃபைப்ரின் மெஷ். ஓகே, இது இன்சால்யூபிள். இது நம்ம ஃபைப்ரின் மெஷ் இன்சால்யூபிள் இன் நேச்சர். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் வேர் ஃபைப்ரின் மெஷ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபைப்ரின் மெஷ் அந்த ஆர்பிசி மேல சேர்ந்து ஒரு நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு பிளக் ஃபார்ம் பண்ணும். பிளக் இன் த சென்ஸ் ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக அந்த இடத்துல செல்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும். சரியா? இதுதான் நம்ம பிளேட்லெட்ஸ். இதுதான் இது நம்ம பிளேட்லெட்ஸ். கிளியரா? புரிஞ்சிருச்சா? எஸ்? ஓகே, ரைட், ஓகே, ஃபைன், ஆல் ரைட். அடுத்து என்னது? அடுத்து நம்மளோட ஹியூமன் ஹார்ட். அடுத்து என்னது? ஹியூமன் ஹார்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஹியூமன் ஹார்ட்ல
என்ன இருக்கு ஹியூமன் ஹார்ட்ல there are 4 chambers. There are 4 chambers. 4 chamber இருக்கு 4 chambers. என்னென்ன 2 auricles and 2 ventricles. 2 auricles and 2 ventricles. இல்லையா 2 auricle இருக்கு and 2 ventricle இருக்கு. ஓகே சரி. இப்போ இந்த 2 auricle 2 ventricle இருக்கா? ஓகே. இதுல வேற என்ன இருக்கு 2 valve இருக்கு. என்ன இருக்கு இதுல 2 இல்ல 2 pairs of 2 pairs or there are valves. இதுல நிறைய valves இருக்கு. என்னென்ன valve இருக்கு? First auriculo-ventricular valves. ரெண்டாவது semi-lunar valves. இப்போ auriculo-ventricular valvesல ரெண்டு இருக்கு. என்னது mitral valve and tricuspid valve. Mitral also known as bicuspid. Bicuspid valve or tricuspid valve. Okay. ரெண்டாவது semilunar valve அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு ஒன்னு pulmonary valve இன்னொன்னு aortic valve. ஓகே சரி அது போக என்ன இருக்கு அது போக septums இருக்கு. அது போக என்ன இருக்குங்க septums இருக்கு. septums என்னென்ன septum இருக்கு நம்பர் 1 auriculo-ventricular septum. or இப்படி கூட எழுதாம நம்ம என்ன பண்ணலாம் inter-auricular septum, interventricular septum. இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் auriculo-ventricular septum அப்படின்னு சொல்லலாம். ஓகே சரி அது போக இதுல என்ன இருக்கு அது போக இதுல நோடல் டிஷ்யூஸ் இருக்கு. நோடல் டிஷ்யூஸ் எவ்வளவு நோடல் டிஷ்யூஸ் இருக்கு ரெண்டு நோடல் டிஷ்யூ இருக்கு. என்னென்ன SA node and AV node. SA node and AV node. SA node full form என்ன sino-atrial node. AV node full form என்ன auriculo-ventricular node. இதுல sino-auricular node ன்னு கூட சொல்லலாம். sino-atrialக்கு பதிலா என்ன சொல்லலாம் sino-auricular அப்படின்னு கூட சொல்லலாம். அது போக இதுல என்ன இருக்கு blood vessels. இதுல என்ன இருக்கு blood vessels இருக்கு. ஓகே என்னது ஃபர்ஸ்ட் வீனா காவா. ரெண்டாவது பல்மனரி ஆர்டரி. மூணாவது அயோர்டா. நாலாவது பல்மனரி வெயின். வீனா காவால இன்ஃபீரியர் வீனா காவா இருக்கு அண்ட் சுப்பீரியர் வீனா காவா இருக்கு. இன்ஃபீரியர் வீனா காவா அண்ட் சுப்பீரியர் வீனா காவா இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ஹார்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. இதெல்லாம் சேர்ந்தாதான் என்ன ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு ஹார்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே சரி எப்படி ஹார்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஓகே ஹார்ட் இஸ் கவர்டு பை ஹார்ட் இஸ் கவர்டு பை thin membrane called அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேரு பெரிகார்டியம்.
ஓகே, பெரிகார்டியம். கிளியர்? சரி, அடுத்தது ஹோம்வொர்க் இங்க என்னது? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் இங்க என்ன இருக்கு? பெரிகார்டியம் ஹோம்வொர்க் என்னது? ஹோம்வொர்க் சிங்கிள் லேயரா டபுள் லேயரா? சிங்கிள் லேயர் ஆர் டபுள் லேயர்? பெரிகார்டியம்ல சிங்கிள் லேயர் இருக்குமா டபுள் லேயர் இருக்குமா? இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். கமெண்ட் கொஸ்டின், கமெண்ட் ஆன்சர். ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. கிளியர்? என்ன பண்ணுங்க? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்தது வால்ஸ் ஆஃப் த ஹார்ட். அடுத்து என்னது? வால்ஸ் ஆஃப் த ஹார்ட். வால்ஸ் ஆஃப் த ஹார்ட் என்னென்ன? அவுட்டர் வால் அதுக்கு பேர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் யுவர் ஆன்சர். என்னது? அவுட்டர் வால். அடுத்து என்னது? மிடில் வால். என்னது? மிடில் வால் என்னது? மிடில் வால் மயோகார்டியம். அண்ட் இன்னர் வால் என்னது? இன்னர் வால் எண்டோகார்டியம். சரியா? இதுதான் 3 walls of என்னது? 3 walls of heart. ஓகே, ரைட் அட்ரியம் எப்படி இருக்கும்? ரைட் அட்ரியம். ஓகே, இது நான் வரைஞ்சே உங்களுக்கு காமிச்சிடுறேன். லெட்ஸ் சே இங்க தான் நம்ம கிட்ட என்ன இருக்கு? இங்க தான் நம்மளோட அட்ரியம் இருக்கு. சரியா? இங்க தான் நம்மளோட அட்ரியம் இருக்கு. ஆல்ரைட், அட்ரியம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைபர் ஃபார்ம் ஆகும். ஒரு திக் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். ஒரு திக் ஃபைபர் ஒன்று ஃபார்ம் ஆகும். இங்க ஒன்று ஃபார்ம் ஆகுதா திக் ஃபைபர்? அதே மாதிரி சென்டர்ல ஒரு திக் ஃபைபர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஃபைபருக்கு இடையில ஒரு சின்ன கேப் மாதிரி டெவலப் ஆகும். சின்ன கேப் இங்க டெவலப் ஆகும். இங்க ஒரு சின்ன கேப் டெவலப் ஆகும். இந்த கேப் கிட்ட என்ன ஆகும்? இந்த கேப் கிட்ட நம்மளோட கஸ்ப் டெவலப் ஆகும். என்ன டெவலப் ஆகும்? கஸ்ப் டெவலப் ஆகும். இந்த கஸ்ப் இந்த இடத்துல மூணா இருக்கும். இட்ஸ் லைக் இந்த மாதிரி மூணா இருக்கும் கஸ்ப். ஓகே, ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ரெண்டா தான் இருக்கும். ரெண்டு கஸ்ப் தான் இருக்கும். ஸோ பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட். ஓகே, சரி. அடுத்து என்னது? அடுத்து நம்ம இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஒரு சேம்பர். இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு சேம்பர் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஒரு சேம்பர். இந்த இடத்துல ஒரு சேம்பர் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சேம்பர் ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த இடத்துல ஒரு சேம்பர் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சேம்பர் ஃபார்ம் ஆகுது. இதை சுத்தி என்ன இருக்கு? இதை சுத்தி நம்மளோட மசில்ஸ் இருக்கு. சுத்தி என்ன இருக்கு? நம்மளோட மசில்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே மசில்ஸ் தான். இது ஃபுல்லா என்னது? மயோமீட்ரியம். ஓகே, மயோமீட்ரியம். சரி, என்ன இருக்கு? மயோமீட்ரியம். ஸோ இது மயோமீட்ரியம். இந்த மயோமீட்ரியம் அப்படிங்கிறது என்னது? மயோமீட்ரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் திக்கா இருக்கும். ஓகே, இந்த மயோமீட்ரியம் என்ன இருக்கும்? திக்கா இருக்கும். அண்ட் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஓட மயோமீட்ரியம் திக்கா இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கலோட மயோமீட்ரியம் என்ன இருக்கும்? தின்னா இருக்கும். ஸோ ரைட் வால் ஆஃப் வென்ட்ரிக்கல் தின், லெஃப்ட் வால் ஆஃப் வென்ட்ரிக்கல் திக்கா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்னது? இதுக்கு ரெண்டு செப்டம் டெவலப் ஆகும். திஸ் இஸ் செப்டம், இன்டர் ஆரிக்குலர் செப்டம். இது என்னது? இன்டர் ஆரிக்குலர் செப்டம். அண்ட் இது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, இது என்னது? செப்டம். இந்த ரெண்டுக்கும் இடையில செப்டம் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, செப்டம் டெவலப் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் என்ன இருக்கும்? SA node will be present. This is the place where your SA node will be present. ஓகே, ஆர் அதை விட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. SA node will be present in the muscle layer.
ஏவி நோட் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதோட பண்டல் ஆஃப் ஹிஸ் கீழே வரைக்கும் போயிருக்கும். அண்ட் பண்டல் ஆஃப் ஹிஸ்ல இருந்து நம்மளோட புர்கிஞ்சி ஃபைபர் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ரைட் பண்டல் பிரான்ச் அண்ட் இது லெஃப்ட் பண்டல் பிரான்ச். ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச். சரி, ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச். அண்ட் பண்டல் பிரான்ச்ல இருந்து தான் என்ன ஆகும், புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கும். புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் டெவலப் ஆயிருக்கும் இல்லையா? இதெல்லாம் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் இந்த இடத்துல டெவலப் ஆயிருக்கு. ஓகே, புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இதுதான் நம்மளோட நோடல் டிஷ்யூ. நோடல் டிஷ்யூ. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓகே, இது என்ன ஆகும், இங்க இருந்து நம்மளோட பிளட் வெசல், இங்க இருந்து என்ன ஆகும், நம்மளோட பிளட் வெசல் மூவ் ஆகும். ஓகே, இந்த சைடு ஒன்று போகும். அண்ட் அதே சமயத்துல இன்னொன்று என்ன போகும், இன்னொன்று நம்ம இந்த இடத்துல போகும். ஸோ இட்ஸ் லைக் ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஓகே, சரி, இந்த இடத்துல கேப் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. இது என்னது, ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. சரியா, ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. இது நான் ஏன் இப்படி வரைகிறேன், நான் நார்மலா எல்லாருமே வரைகிற மாதிரி ஹார்ட் ஏன் வரைய மாட்டேங்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்னது, உங்க புக்ல தான் இருக்குல்ல ஸ்ட்ரக்சர், அப்ப எதுக்கு நான் வரையணும்? நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு அதை உங்களுக்கு புரிய வச்சா போதும், என்னோட வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்படி பண்றேன். அடுத்தது என்ன இருக்கும், அயோல்டா. அடுத்து என்னது, அயோல்டா. ஸோ இதுதான் இங்க இருக்கு அப்படின்னா நம்ம வென்ட்ரிகல்ஸுக்கு பக்கத்துல இட்ஸ் லைக் இதுதான் நம்மளோட வென்ட்ரிக்கல் அப்படின்னா வென்ட்ரிக்கல் இருந்து அட்டாச் ஆகி நம்மளுக்கு அயோட்டா டெவலப் ஆகும். அண்ட் இந்த மாதிரி அயோட்டா ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த அயோட்டால இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அயோட்டானா, அயோட்டா இருந்து மேலேயும் என்ன போகும், நம்மளோட பிளட் வெசல்ஸ் போகும். எங்க போகுது, நம்மளோட பிரெயினுக்கு போகுது. பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் சப்கிளேவியன் அண்ட் கரோட்டிட் ஆர்டரி. கரோட்டிட் ஆர்டரி எல்லாம் என்னது, இதெல்லாமே இது கரோட்டிட் ஆர்டரி நமக்கு மேலே போகுது. சப்கிளேவியன், கரோட்டிட் இது எல்லாமே எங்க போகுது, நம்ம பிரெயினுக்கு பிளட் கொண்டு போகுது. சரியா? ஸோ அயோட்டால இருந்து தான் டிவைட் ஆகும். அயோட்டால இருந்து தான் டிவைட் ஆகும். சரியா? ஓகே, கிளியர். வேற என்னது, இது ட்ரைகஸ்பிட் வால்வ், இது பைகஸ்பிட் வால்வ், இது எஸ்ஏ நோடு, இது ஏவி நோடு இங்க வந்திருக்கும். இது பல்மனரி ஆர்டரி, இது இன்டர் ஆரிகுலர் செப்டம், இது இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம், இது லெஃப்ட் ஆரிக்கல், இது ரைட் ஆரிக்கல், இது லெஃப்ட் ஆரிக்கல், இது ரைட் வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சரியா? ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கீழ இருந்து ஒரு பிளட் வெசல், கீழ இருந்து என்ன ஆகும், ஒரு பிளட் வெசல், கீழ இருந்து பிளட் வெசல் ஒரு பிளட் இந்த இடத்துல டெபாசிட் பண்ணும் ரைட் அட்ரியம்ல. இதுக்கு பேரு இன்ஃபீரியர் வெனா கவா. மேல இருந்து ஒரு பிளட் வெசல் ஒரு பிளட் என்ன பண்ணும், கீழே இந்த இடத்துல டெபாசிட் பண்ணும் இந்த ரைட் அட்ரியம்குள்ள. இதுக்கு பேரு சுப்பீரியர் வெனா கவா. அதே மாதிரி ரெண்டு பிளட் வெசல் என்ன ஆகும், இங்கிருந்து ரெண்டு பிளட் வெசல் இங்கிருந்து ரைட் சைடு ஆஃப் த லங்ஸ்ல இருந்து ரெண்டு பிளட் வெசல் பிளட் கொண்டு வரும். அண்ட் இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல ஆஃப் த லங்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பிளட் வெசல் பிளட் கொண்டு வரும். இதுக்கு பேர் என்ன, பல்மனரி வெயின். இதுக்கு பேர் என்ன, பல்மனரி வெயின். ஸோ பல்மனரி ஆர்டரி அண்ட் பல்மனரி வெயின். கிளியரா? பல்மனரி ஆர்டரி அண்ட் பல்மனரி வெயின். ஸோ பல்மனரி ஆர்டரிங்கிறது இதுதான். இது என்னது, 4 பல்மனரி வெயின் நம்மளுக்கு உள்ள என்டர் ஆகுது. ரைட் அட்ரியம்க்கு பக்கத்துல இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு சின்னதா ஓட்டை இருக்கும். என்னது, கொரோனரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, கொரோனரி சைனஸ். இந்த கொரோனரி சைனஸ் என்ன பண்ணும், இந்த மசில்ஸ்ல இந்த ஹார்ட் வால்ல இருக்கிற பிளட் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து வேஸ்ட் மெட்டீரியல் டிஆக்சினேட்டட் பிளட் அதை கொண்டு வந்து ரைட் அட்ரியம்ல டெபாசிட் பண்றது தான் இந்த கொரோனரி சைனஸோட வேலை. கிளியர்? அதுதான் என்னது, நம்ம கொரோனரி சைனஸோட வேலை. am I clear? This is the structure of heart. இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஓகே, எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், சுப்பீரியர் வெனா கவா அண்ட் இன்ஃபீரியர் வெனா கவால இருந்து பிளட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம ரைட் அட்ரியமுக்கு வரும். சரியா? அங்கிருந்து என்ன ஆகும், அங்கிருந்து பிளட் பம்ப் ஆகி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும் அந்த பிளட். அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க போகும், ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ரைட் அட்ரியம், இங்கிருந்து ரைட் அட்ரியம், அங்கிருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். அங்கிருந்து பல்மனரி ஆர்டரி வழியா ரெண்டு லங்ஸுக்கு பிளட் சப்ளைக்கு போகும். அண்ட் தென் பல்மனரி வெயின் வழியா ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வரும்.
அங்கிருந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு வரும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து அயோர்டா வழியா, ஓகே, அயோர்டா வழியா இது பிரெயினுக்கும் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸுக்கும் ரீச் ஆகும். என்டையர் சிஸ்டமுக்கு ரீச் ஆகும். கிளியர்? இதுதான் பேசிக் சர்க்குலேஷன். பட் நம்ம இப்ப பார்க்க போறது கார்டியாக் சைக்கிள். இப்ப பார்க்க போறது என்னது? கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு என்னது? ஒரு ஹார்ட் ஒரு தாட்டி என்ன பண்ணுது? கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது ஹார்ட் வந்து எப்படி பம்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் கார்டியாக் சைக்கிள். டோட்டல் டைம் டியூரேஷன் ஒரு கார்டியாக் சைக்கிள் முடிக்கிறதுக்கு, ஒரு கார்டியாக் சைக்கிள் ஒரு தாட்டி பிளட் பம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆகுது? டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகுது? டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா 0.8 செகண்ட்ஸ். 0.8 செகண்ட்ஸ். ஒரு தாட்டி ஹார்ட் பம்ப் பண்ணுது அப்படின்னா 0.8 செகண்ட்ஸ்ல அந்த ஹார்ட் பம்ப் பண்ணிரும். சரியா? ஒரு தாட்டி ஹார்ட் பம்ப் பண்ணணும்னா 0.8 செகண்ட்ஸ். கிளியர்? சரி. அப்போ அந்த 0.8 செகண்ட்ஸ்ல ஹார்ட் பம்ப் பண்ணுது அப்படின்னா அதுல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்? ஃபர்ஸ்ட், ஸோ ஈவெண்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சிஸ்டோல், ஈவெண்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள். என்னென்ன ப்ராசஸ் நடக்குது ஒரு கார்டியாக் சைக்கிள் ஈவெண்ட்ல ஃபார் த 0.8 செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்னது? ஆரிக்குலர் சிஸ்டோல். சிஸ்டோல் அப்படின்னு என்ன? கான்ட்ராக்ஷன். சரி. ரெண்டாவது என்ன ஆகும்? இந்த ஆரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும். ரைட்? ஆரிக்குலர் டயஸ்டோல். ரைட்? சரி, நல்லது. ரெண்டாவது என்னது? ஓகே, ரெண்டாவது மீன்ஸ் மூணாவது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். நாலாவது என்னது? வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல். சரி, வேற என்னது? வேற நம்மளோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபைனலா இந்த ரெண்டுமே டயாஸ்டோல் இருக்கும்போது ரெண்டுமே என்ன இருக்கும்? டயாஸ்டோல்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஜாயிண்ட் டயாஸ்டோல். இப்போ okay, now we'll draw something. Okay, we'll draw like everything. We'll draw one more circle here inside. Okay. Let me. Okay.
Okay, right. Now here, this is like, we can say cardiac cycle. This is where we are going to study cardiac cycle. Okay, cardiac cycle. Now, outside circle. Okay, first I'll draw outside circle is auricular events. உள்ள என்ன இருக்கும்? நான் உள்ள என்ன வரையறேன்? இன்சைட் சர்க்கிள் என்னது அப்படின்னு எழுதலாம். இன்சைட் the circle ventricular events. சரியா? ventricular events. ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்மளோட இதுதான் 0.8, இதுதான் 0.1 செகண்ட், 0.2 செகண்ட், 0.3 செகண்ட், 0.4 செகண்ட், 0.5 செகண்ட், 0.6 செகண்ட், 0.7 செகண்ட். இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் SA நோட் அதோட ஸ்டிமுலஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். சரியா? என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து SA நோட் அதோட ஸ்டிமுலஸை இப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ரெண்டு சைடு இருக்கிற ஆரிக்கல்ஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனோடனே ரெண்டு ஆரிக்கலுமே கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ ரெண்டு ஆரிக்கலுமே கான்ட்ராக்ட் ஆகிற அந்த டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 0.1 செகண்ட்ஸ். எவ்வளவு நேரம் ஆகும்? 0.1 செகண்ட்ஸ். 0.1 செகண்ட்ஸ். கிளியர்? 0.1 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்? 0.1 செகண்ட்ஸ்க்கு ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். சரியா? 0.1 செகண்ட்ஸ். கிளியர்? கிளியரா? 0.1 seconds. Okay, 0.1 seconds. அப்போ அந்த டைம்ல வென்ட்ரிக்கல் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸா தானே இருக்கும். ஸோ இங்க நம்ம ஷேட் பண்ண போறது கிடையாது. அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது இந்த இம்பல்ஸ் நம்மளோட இந்த பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் இங்க வந்து பாஸ் ஆகாது. ஏன்னா இந்த எல்லோ கலர் இந்த ஃபைபர் சொன்னால இது என்னது? இது வந்து இன்சுலேட்டிங் மெம்பரேன். இதுல வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. அதனால நம்மளுக்கு என்ன இருக்குங்க? ஏவி நோடு இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஏவி நோடு இருக்கு, பண்டல் ஆஃப் ஹிஸ் இருக்கு, அண்ட் சோ ஆன். அப்போ என்ன ஆகும்? இந்த இம்பல்ஸ் இந்த ஏவி நோடு கிட்ட போகும். ஏவி நோடு என்ன பண்ணும்? அதை எடுத்துட்டு வந்து வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும்? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். என்ன ஆகும்? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். எவ்வளவு நேரத்துக்கு வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்? வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும் 0.3 செகண்ட்ஸுக்கு. எவ்வளவு நேரத்துக்கு வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்? வென்ட்ரிக்கல் will contract for 0.3 seconds. சரி, 0.3 seconds. கிளியரா? ஸோ 0.3 செகண்ட்ஸுக்கு வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். டைம் டியூரேஷன் நீங்க கால்குலேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, 0.1 செகண்ட் ஆரிக்குலர் சிஸ்டோல் and 0.3 seconds ventricular systole. பேசாம எழுதிடலாமா? சின்னதா எழுதிடலாம் இல்லையா? சின்னதா எழுதிடலாம். auricular systole 0.1 seconds, ventricular systole 0.3 seconds. கிளியர்? சரி, அப்போ வென்ட்ரிக்கல் சிஸ்டோல்ல இருக்கும்போது ஆரிக்கல் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ்ல இருக்கும். ஆரிக்கல் எவ்வளவு இருக்கும்? ரிலாக்ஸ்ல இருக்கும். அண்ட் ஆரிக்கல் கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ்ல இருக்கும். கரெக்டா? சரி, அவ்வளவுதான். ஸோ மொத்தம் இதுதான், இந்த ரெண்டு ஈவெண்ட் தான் நடக்கும். ஒன்னு ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், இன்னொன்னு ஆரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும். வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும், வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ என்னென்ன டைம் டியூரேஷன்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியாச்சு. என்ன எழுதியாச்சு? ஆரிக்குலர் சிஸ்டோல் 0.1 செகண்ட்ஸ். ஆரிக்குலர் டயஸ்டோல் எவ்வளோ? ஆரிக்கல் எவ்வளோ நேரத்துக்கு ரிலாக்ஸா இருக்கு? ஸோ ஆரிக்குலர் சிஸ்டோல் இதுதான். ஆரிக்குலர் டயஸ்டோல் 1 2 3 4 5 6 7 0.7 செகண்ட்ஸுக்கு ஆரிக்கல் ரிலாக்ஸ்ட்ல இருக்கு. அப்போ ஆரிக்குலர் ஈவெண்ட் ரெண்டுமே கால்குலேட் பண்ணா 0.8 செகண்ட்ஸ்க்கு வந்துருச்சா? எஸ், கரெக்ட். ஸோ ஆரிக்குலர் ஈவெண்ட் 0.1 செகண்ட்ஸ்க்கு கான்ட்ராக்ஷன், 0.7 செகண்ட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன், ரெண்டுமே சேர்த்துனா 0.8 செகண்ட்ஸ். டாலி ஆயிடுச்சு.
சரி ventricular systole ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு 0.3 செகண்ட்ஸ்க்கு அப்போ ventricle relax எவ்வளவு நேரத்துக்கு இருக்கு 1 2 3 4 5 0.5 செகண்ட்ஸ்க்கு என்ன இருக்கு ventricle relax ஆகுது 0.5 செகண்ட்ஸ்க்கு ventricle relax ஆகுது so 5 plus 3 8 tally ஆயிடுச்சா so ventricular relaxation எவ்வளவு நேரத்துக்கு பண்ணும் 0.5 செகண்ட்ஸ்க்கு பண்ணும் clear சரி ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்கு ரிலாக்ஸ்ல இருக்கு சோ எவ்வளவு நேரத்துக்கு both auricle and ventricle they are relaxed அப்படினு பார்த்தா 1 2 3 4 இங்க இது ரிலாக்ஸா இருந்தா இது கான்ட்ராக்டா இருக்கு 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 அப்படினா இந்த 0.4 செகண்ட்ஸ்க்கு நம்மளோட ஏதோ ஒன்னு கான்ட்ராக்ட்ல இருக்கு ஆனா பேலன்ஸ் 0.4 செகண்ட்ஸ்க்கு ரெண்டுமே ரிலாக்ஸ்ல இருக்கு அதுக்கு பேர் தான் joint diastole 0.4 seconds clear joint diastole எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் 0.4 seconds இதுதான் cardiac cycle what is this called this is called cardiac cycle புரிஞ்சிருச்சா புரிஞ்சதா clearly புரிஞ்சிருச்சா yes சரி அடுத்தது circulation and its types அடுத்து என்னது நம்மளோட circulation and its types எவ்வளவு டைப் ஆஃப் சர்க்குலேஷன் நம்ம கிட்ட இருக்கு சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னா சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு டைப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு டைப்ஸ் இருக்கு சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னா there are two types of circulation என்னென்ன சர்க்குலேஷன் pulmonary circulation and systemic circulation சரி இன்னொன்னு வேணா எழுதிடலாம் coronary circulation ஓகே சர்க்குலேஷன் அப்படின்னா என்ன சர்க்குலேஷன் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள இந்த fluid எப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ல இருந்து பாட்டம் போயிட்டு பாட்டம்ல இருந்து மறுபடியும் ஹெட்டுக்கு வந்தா இது ஒரு சர்க்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிருச்சு சோ பாடி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு அதுதான் சர்க்குலேஷன் சோ மூவ்மெண்ட் ஆஃப் blood throughout the body from one place to another it is called circulation சரியா சோ மூணு டைப் ஆஃப் சர்க்குலேஷன் பேசிக் சர்க்குலேஷன் இருக்கு pulmonary circulation அப்படின்னா என்ன pulmonary circulation அப்படின்னா ஹார்ட்ல இருந்து blood எங்க போகும் blood ஹார்ட்ல இருந்து எங்க போகும் ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போகும் and லங்ஸ்ல இருந்து திரும்ப ஹார்ட்டுக்கு வரும் இந்த சர்க்குலேஷன் between heart and lungs இதுக்கு பேர் தான் pulmonary circulation இதுக்கு பேர் தான் என்னது pulmonary circulation ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போகுது லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகுது இதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே சோ லெட்ஸ் சே இதுதான் ஹார்ட் and இங்க தான் இருக்கு ரைட் லங் இருக்கு லெஃப்ட் லங் இருக்கு அப்படினா என்ன ஆகும் ரைட் லங் லெஃப்ட் லங் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் இங்க இருந்து சரி வேண்டாம் இப்படி எழுத வேண்டாம் lungs ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போகும் and திரும்ப என்ன ஆகும் ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போகும் and லங்ஸ்ல இருந்து திரும்ப எங்க போகும் ஹார்ட்டுக்கு போகும் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும் சரி ஹார்ட் டு லங்ஸ் லங்ஸ் டு ஹார்ட் coronary circulation அப்படினா என்ன coronary circulation அப்படினா ஹார்ட்ல இருந்து எங்க போகும் ஹார்ட்ல இருந்து ஹார்ட் வால்ஸ் then ஹார்ட் வால்ஸ்ல இருந்து திருப்பி ஹார்ட்டுக்கு போகும் சரியா திருப்பி ஹார்ட் வால்ஸ்ல இருந்து ஹார்ட் வால்ஸ்க்கு போகும் so circulation in the wall of the heart அதுக்கு பேர் தான் coronary circulation systemic circulation அப்படினா என்ன systemic circulation அப்படினா ஹார்ட்ல இருந்து body systems and then body systemsல இருந்து ஹார்ட்டுக்கு போகும் மறுபடியும் ஹார்ட்ல இருந்து body systems so இந்த சர்க்குலேஷனுக்கு பேரு systemic circulation சரியா இந்த சர்க்குலேஷன் பேர் என்ன systemic circulation அடுத்தது என்னது சர்க்குலேஷன் டைப்ஸ் என்ன எழுதலாம் அடுத்தது சிங்கிள் சர்க்குலேஷன்
and double circulation. Single circulation and double circulation. So there are two types of circulation. One will be your single circulation, and ரெண்டாவது double circulation. இப்போ இந்த சிங்கிள் சர்க்குலேஷன் அண்ட் டபுள் சர்க்குலேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹார்ட் there are two chambered, ரெண்டு சேம்பர்ட் ஹார்ட்டும் இருக்கு. there are three chambered, மூணு சேம்பர் ஹார்ட்டும் இருக்கு ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல 4 chambered ஹார்ட்டும் இருக்கு. எல்லாருக்கு 4 chambered ஹார்ட்டும் இருக்கு. 2 chambered ஹார்ட் இருந்தா, ஓகே, 2 chambered ஹார்ட் இருந்தா அது வந்து ஃபிஷஸ்ல இருந்தா அது என்னது? சிங்கிள் சர்க்குலேஷன் பண்ணும். அப்படின்னா ஒரு ஆரிக்கல் இருக்கும் அண்ட் இன்னொன்னு வென்ட்ரிக்கல் இருக்கும். ஒரு ஆரிக்கல் அண்ட் ஒன்னு வென்ட்ரிக்கல், which means blood என்ன ஆகும்? blood இது வழியா கிராஸ் ஆகும். ஓகே, blood இது வழியா கிராஸ் ஆகும். ஒரே ஒரு தாட்டி கிராஸ் ஆகும். லைக் டீஆக்சிஜனேட்டட் blood ஒரு தாட்டி உள்ள பாஸ் ஆகிட்டு அடுத்து எங்க போகும்? கில்ஸுக்கு போகும். ஃபார் ஆக்சிஜனேஷன், ஆக்சிஜனேட் ஆகிறதுக்காக. ஆக்சிஜனேட் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து ஹோல் சிஸ்டமுக்கு போகும் அண்ட் மறுபடியும் அங்கிருந்து சிஸ்டம்ஸ்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் blood எல்லாமே கலெக்ட் ஆகி என்ன வரும்? ஹார்ட்டுக்கு வரும் அண்ட் தென் லங்ஸுக்கு ஃபார் சர்க்குலேஷன் போகும். இந்த மாதிரி சர்க்குலேஷன். ஸோ ஹார்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் blood, ஒரு தாட்டி இந்த blood என்ன ஆகும்? ஒரே ஒரு தாட்டி தான் அந்த ஹார்ட்டை கிராஸ் பண்ணி போகும். ஒரு ஹார்ட் இருக்கு அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் blood ஒரே ஒரு தாட்டி தான் அந்த ஹார்ட் பம்ப் பண்ணும். அதுதான் சிங்கிள் சர்க்குலேஷன். ஓகே, டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 3 chambered அண்ட் 4 chambered ஹார்ட் இருக்கு. இவங்கள இதுல என்ன நடக்கும்? டபுள் சர்க்குலேஷன் நடக்கும். சரியா? டபுள் சர்க்குலேஷன் எப்படி? 3 chambered ஹார்ட் இருக்குன்னு வை. 3 chambered ஹார்ட் இருக்கு அப்படின்னா 3 chambered ஹார்ட் அப்படின்னா இந்த ரெண்டு ஆரிக்கல் இருக்கும், ஒன்னு வென்ட்ரிக்கல். ரெண்டு ஆரிக்கல் இருக்கும், ஒன்னு வென்ட்ரிக்கல் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ரெண்டு ஆரிக்கல் ஒன் வென்ட்ரிக்கல் அப்படின்னா ஆரிக்கலுக்குள்ள பிளட் வரும், அந்த பிளட் வென்ட்ரிக்கலுக்கு போகும், இங்கிருந்து லங்ஸுக்கு போகும் அண்ட் லங்ஸ்ல இருந்து சேம் பிளட் பியூரிஃபை ஆகி ஆரிக்கலுக்கு வரும். ஆரிக்கல் இருந்து மறுபடியும் வென்ட்ரிக்கலுக்கு போகும், வென்ட்ரிக்கல் இருந்து ஃபுல் பாடி சிஸ்டமுக்கு டிராவல் ஆகும். அப்படின்னா சேம் பிளட் ஹார்ட் எவ்வளோ டைம் பம்ப் பண்ணுது? 2 times பம்ப் பண்ணுது. ஒரு டைம் பம்ப் பண்ணா எங்க போகும்? ஃபர்ஸ்ட் டைம் பம்ப் பண்ணா அது லங்ஸுக்கு போகும் அண்ட் செகண்ட் டைம் பம்ப் பண்ணா பாடி சிஸ்டமுக்கு போகும். இதுதான். ஸோ ரெண்டு டைம் சேம் பிளட் ட்வைஸ் பம்ப் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது எங்க போகுது? பம்ப் பண்ணி லங்ஸுக்கு போகுது, பியூரிஃபை ஆகுது. அந்த பிளட் பியூரிஃபை ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹார்ட்டுக்கு வந்து மறுபடியும் ஹார்ட் பம்ப் பண்ணா பாடி சிஸ்டமுக்கு போகுது. ஸோ 2 times ஹார்ட் பம்ப் பண்றதுனால இதுக்கு பேரு டபுள் சர்க்குலேஷன். இது எந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல நடக்கும்? 3 chambered ஹார்ட் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அண்ட் 4 chambered ஆர்கானிசம். 4 chambered ஹார்ட் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்ல டபுள் சர்க்குலேஷன் நடக்கும். கிளியரா? ஸோ சிங்கிள் சர்க்குலேஷன், டபுள் சர்க்குலேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, கம்ப்ளீட் சர்க்குலேஷன் அண்ட் இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன். ஓகே, 3 chambered ஹார்ட் இருக்கு அப்படின்னா இதுல என்ன ஆகுது? ஆரிக்கல்ல இருந்து பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வென்ட்ரிகல்ஸ்க்கு வருது இல்லையா? ஸோ இன்னொன்று என்ன இருக்கும்? கம்ப்ளீட் சர்க்குலேஷன், கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆரிக்கலுக்குள்ள என்டர் ஆகுது, திருப்பி வென்ட்ரிக்கலுக்கு போகுது, திருப்பி ஆக்சிஜனேட் ஆயிட்டு லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது, மறுபடியும் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் ஆக்சிஜனேட்டட் சரி, எது இருந்து? இது ஆக்சிஜனேட்டட், இது டீஆக்சிஜனேட்டட். சரி, டீஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ரெண்டுமே இங்க மிக்ஸ் ஆகுது. அப்படின்னா மிக்ஸ் ஆன பிளட் தான் என்ன ஆகுது? பாடி சிஸ்டமுக்கு போகுது. அப்ப இது என்னது? இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன். ப்ராப்பரா சர்க்குலேட் ஆக மாட்டேங்குது. ஆனா அதுவே 4 chambered ஹார்ட் இருக்குன்னு வை, 4 chamber இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? 4 chamber இருக்கு. அண்ட் இந்த 4மே செப்பரேட் ஆயிருக்கு. டீஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க வருது, பல்மனரி ஆர்டரி வழியா வெளியே போயிடும். அப்ப என்ன ஆகும்? அங்கிருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க வரும் அண்ட் தென் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போயிடும். அப்படின்னா இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா வாட் இஸ் தட் கால்ட்? Complete circulation. No mixing of blood takes place. புரிஞ்சிருச்சா? இதுதான் different type of circulation. Different types பார்த்தாச்சு. Circulatory system
ரைட். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன? ஓப்பன் டைப் அண்ட் closed type. Open type and closed type of circulatory system. Open type and closed type. சரியா? Open type of circulatory system and closed type of circulatory system. Open type of circulatory system அப்படின்னா என்ன? Open type of circulatory systemனா இங்க blood will enter into sinuses. No closed blood vessels. Okay, சரி. Closed type na? Closed and separate blood vessels. Separate blood vessels. Number 1. Number 2 என்னது? Arteries இருக்கும், veins இருக்கும், and capillaries இருக்கும். Arteries, veins and capillaries இங்க present ஆயிருக்கும். சரியா? Arteries, veins and capillaries and separate இருக்கும். இது வந்து closed circuitல move ஆகும். Clear? Okay, next என்னது? ECG. Okay, ECG என்னது? Electrocardiogram இல்லையா? சரி. ECG என்னது? Electrocardiogram. அப்படின்னா என்னது? Graphical representation of the electrical conduction of the heart. இதுதான் நம்மளோட electrocardiogram. electrocardiograph அப்படின்னா என்ன? electrocardiograph அப்படின்னா the instrument which is used to measure the electrical conduction of the heart. The electrical conduction of the heart. ஓகே, இதுதான் நம்மளோட ECG இல்லையா? சரி, இப்போ ECGல waves எப்படி வரும்? ECGல என்னென்ன waves இருக்கு? ஸோ ECG அப்படின்னு சொன்னா there will be waves இல்லையா? எவ்வளவு waves இருக்கு? P wave, Q wave, R wave, S wave, T wave. P, Q, R, S, T wave. நம்ம கிட்ட எவ்வளவு wave இருக்கு? waves அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட P, Q, R, S, T. P, Q, R, S, T wave இருக்கு. சரி, first wave நம்மளோட P wave. first wave என்னது? P wave. ஸோ இதுதான் நம்மளோட P wave. P wave என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். பட் அடுத்த வேவ் நம்ம என்னது? அடுத்த வேவ் Q wave. இது என்னது? Q wave. அதுக்கு அடுத்த வேவ் நம்மளோட R wave. அதுக்கு அடுத்த வேவ் என்னது? அதுக்கு அடுத்த வேவ் S wave. அதுக்கு அடுத்த வேவ் என்னது? S waveக்கு அப்புறம் T wave. இதுதான் நம்மளோட ECG இல்லையா? ஓகே, இதுல நம்மளோட P wave என்ன இண்டிகேட் பண்ணுது? P wave இண்டிகேட் பண்ணுது auricular systole. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? auricular depolarization. ஓகே, auricular depolarization அதுதான் P wave. Q wave என்ன? Q wave என்ன இண்டிகேட் பண்ணுது? Q wave
Q wave indicate பண்ணுது interventricular septum depolarization. Interventricular septum depolarization. சரி, R wave என்ன சொல்லுது? R wave என்ன சொல்லுது? ventricular major ventricular systole. Okay, இது T wave. S wave என்ன சொல்லுது? S wave என்ன சொல்லுது? Base of the ventricle, the base of the ventricular systole. Base of the ventricular systole. சரி, T wave என்ன சொல்லுது? T wave ventricular repolarization or ventricular diastole. Alright, ventricular diastole. இதுதான் நம்மளோட ECG. இதுதானது ECG. இதுல ஒண்ணே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த QRS அப்படிங்கிறது தனியா நம்ம எழுதுவாங்க. QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா எழுதுவோம். இந்த QRS காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது complete ventricular systole. இப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சிங்கிள் லைன் வருதுல, இந்த லைன் இதெல்லாம் என்ன தெரியுமா? these are called base line. இதுக்கு பேர் என்ன? base line. base lineக்கு மேல பாசிட்டிவ் வேவ் இருக்கும் and base lineக்கு கீழே நெகட்டிவ் வேவ் இருக்கும். ஆல்ரைட், பாசிட்டிவ் வேவ் அண்ட் நெகட்டிவ் வேவ் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. கிளியர்? ஸோ இதுதான் ECG. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஹார்ட்ல எப்படி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நடக்குது, எலக்ட்ரிக் கரண்ட் எங்க மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது தான் நம்ம ECG. இப்போ இந்த ECGல என்ன பண்றோம் அப்படின்னா, கார்டியாக் சைக்கிள் எப்படி மென்ஷன் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளோட ஒரு ECG அப்படின்னா, இது நம்மளோட ரெண்டாவது ECG. சரியா? இது நம்மளோட ரெண்டாவது ECG, இது நம்மளோட மூணாவது ECG. சரியா? அப்போ என்ன ஆகும்? இது R1, இது என்னது? R1, இது R2, இது R3. அப்படின்னா இது R wave. So first R wave, second R wave, third R wave. அப்போ cardiac cycle என்ன? Cardiac cycle is the time period between first R1 and R2. ரெண்டு ஆருக்கு இடையில இருக்கிற இந்த டைம் டியூரேஷன் தான். இதுக்கு பேர் தான் என்னது? கார்டியாக் சைக்கிள். ஓகே, என்னது? கார்டியாக் சைக்கிள். இந்த கார்டியாக் சைக்கிள் முடிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கார்டியாக் சைக்கிள் முடிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கார்டியாக் சைக்கிள் எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும்? 0.8 செகண்ட்ஸுக்கு நடக்கும். ஆல்ரைட், சரி, 0.8 செகண்ட்ஸ். அப்படின்னா இதுல எவ்வளவு ஹார்ட் பீட் இருக்கு? 2 ஹார்ட் பீட் இருக்கும். 2 ஹார்ட் பீட் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் எப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் நம்மளுக்கு கேட்கும்? ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் இஸ் கால்ட் லப். இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் என்னது? லப். ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் லப். இது எப்போ கேட்கும்? க்ளோஷர் ஆஃப் tricuspid and bicuspid valve. Second heartbeat என்னது? dub sound எப்போ கேட்கும்? closure of semilunar valves. ஓகே, ரெண்டு சவுண்ட் கேட்கும். சரி,
இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னது? கார்டியாக் அவுட்புட்னா என்ன? கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்ன? எவ்வளோ இருக்கும்? கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 5040 ml. ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? எவ்வளோ? 70 ml. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம்? ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னா blood pumped by the heart in one cardiac cycle. One cardiac cycle. அதுதான் stroke volume. அதுதானது? stroke volume is equal to 70 ml. அப்போ cardiac output என்ன? Cardiac output is equal to stroke volume into 72 or stroke volume into number of heartbeat. Number of heartbeat. Number of heartbeat. அப்போ cardiac output அப்படிங்கிற definition சொன்னா என்ன எழுதுவீங்க? The volume of blood pumped by the heart in 1 minute. 1 minute எவ்வளவு தாட்டி நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுது? On an average 72 times. அப்போ cardiac output is equal to stroke volume into number of heartbeat. கரெக்டா? அப்போ என்ன வரும்? 70 into 72 is equal to 70 into 72. கரெக்டா? 70 ml into 72 times is equal to 5040 ml. அப்போ cardiac output எவ்வளோ? 5040 ml. I hope உங்களுக்கு இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், சாப்டர் முடிய போகுது. Next will be your disorders of circulatory system. Disorders. சரி, first hypertension. Hypertension அப்படின்னா என்ன? Hypertensionனா high blood pressure. High blood pressure. High blood pressure. Normal blood pressure எவ்வளோ? Normal blood pressure எவ்வளோ? Normal blood pressure is equal to 120 by 80. 120 by 80 millimeter mercury. கரெக்டா? Normal blood pressure. அப்போ high blood pressure என்ன? More than 130 by 90 millimeter mercury. சரியா? Hypotension அப்படின்னா என்ன? Hypotension அப்படின்னா என்ன? Hypotension means low blood pressure. Low blood pressure எவ்வளோ இருக்கணும்? Less than 100 or less than 90 by 60 or 70 millimeter mercury. Okay. All right. Now, blood pressure என்ன? What is blood pressure? What is blood pressure? What is blood pressure? Blood pressure என்ன? The pressure exerted by the pressure exerted by the blood on the walls of the arteries. Okay, இதுல வேல்யூ என்ன? எப்படி எழுதுவாங்க? systolic pressure by diastolic pressure. இப்படிதான் எப்பவுமே blood pressure எழுதுவோம். அப்படின்னு பார்த்தா systolic pressure எப்பவுமே contraction pressure எப்பவுமே அதிகமா இருக்கும். அப்போ 120 and diastolic pressure னா relaxation pressure எப்பவுமே கம்மியா இருக்கும். So 80 mmHg. So contraction by relaxation, that is 120 by 80 millimeter per mercury. Okay, per millimeter mercury. சரியா? இதுதான் நம்மளோட blood pressure. அடுத்தது என்னது? Bradycardia. What is bradycardia?
bradycardia. Bradycardia என்ன? Bradycardia means heart beats more than 100 times, 100 beats per minute. Tachycardia, sorry, bradycardia na kammi. Tachycardia. Bradycardia என்ன? Bradycardia அப்படின்னா less than heart beats less than 50 beats per minute. Less than 50 beats per minute. Okay, சரி. அடுத்தது CAD. CAD என்னது? coronary artery disease. இப்போ coronary artery disease அப்படின்னா என்ன? coronary artery disease அப்படின்னா நம்மளோட இதுக்கு இன்னொரு பேரு atherosclerosis. atherosclerosis அப்படின்னா என்னது? அப்படின்னா நம்ம the diameter of the blood vessels are reduced. The diameter of the blood vessels are reduced. என்ன ஆகும்? blood vessel ஓட diameter கம்மி ஆயிரும். ஓகே, atherosclerosis இல்ல coronary artery disease. ஏதாச்சும் deposition ஆகலாம், ஏதாச்சும் அந்த இடத்துல fat deposition ஆகுது, இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் cholesterol deposition ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட blood vessel அந்த லியூமெனோட அந்த என்ன சொல்றது அந்த diameter குறைஞ்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஆர்டரி அப்படின்னா இந்த இடத்துல டெபாசிஷன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? நிறைய டெபாசிஷன் ஆகுது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? டயாமீட்டர் இதை விட கம்மியாயிருச்சா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஒப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்போ கம்மியான பிளட் ஃப்ளோ போகும். அப்போ அந்த இடத்துல ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வரும் நம்மளோட கொரோனரி பிளட் வழியா. ஸோ ஹார்ட்டோட பிளட்டுக்கு, ஹார்ட்டோட வால்ஸுக்கு அப்போ என்ன ஆகும்? அங்கே இந்த இடத்துல பம்பிங் அஃபெக்ட் ஆகும். செல்ஸ் வந்து டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அதுதான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இன்னொன்று ஹார்ட் அட்டாக்னா என்னது? ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்மளோட ஆர்ட்ரீஸ் blocked due to deposition of various components. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இது பிளாக் ஆயிரும் கம்ப்ளீட்டா. கொரோனரி அந்த ஆர்டரி அந்த பிளட் வெசல்ஸ் என்ன ஆயிரும்? பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகும். பிளட் வெசல்ஸ் ஏதோ டெபோசிஷனால பிளாக் ஆகும். அந்த பிளாக் ஆகிறனால என்ன ஆயிரும்? அந்த இடத்துல டிஷ்யூஸ் செத்து போயிடும். ஆக்சிஜனே போகாது அந்த இடத்துக்கு, அந்த ஹார்ட்டோட ரீஜன்ஸுக்கு. எந்த ரீஜனுக்கு அங்க நம்ம பிளட் சப்ளை, எந்த ரீஜன்ல பிளட் சப்ளை பிளாக் ஆயிருக்கோ அந்த ரீஜன்ல இருக்கிற செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் சாக ஆரம்பிக்கும். அண்ட் தட் வில் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு என்ன? இன்னொன்று இருக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு என்ன? the heart will fails to function properly. பம்ப் ஆகிறது, pumping, heart pumping gets affected. இந்த இடத்துல ஹார்ட் பம்ப் கரெக்டா பண்ணாது, அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, கார்டியாக் அரெஸ்ட். இன்னொன்னு என்னது? கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னது? கார்டியாக் அரெஸ்ட் மீன்ஸ் sudden stopping of heart from pumping. சடனா என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். அதுதான் நம்மளோட கார்டியாக் அரெஸ்ட். அதுதான் என்னது? கார்டியாக் அரெஸ்ட். கிளியர்? So these are the diseases or disorders of நம்மளோட என்னது சர்க்குலேட்டரி சிஸ்டம். கிளியர்? சரி, அடுத்து என்னது? சம்மரி. என்னென்ன படிச்சிருக்கோம்? நம்ம என்ன படிச்சோம்? நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம், circulation, then blood, then heart, then ECG and disorders. இது எல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம படிச்சிருக்கோம் இன்னைக்கு கிளாஸ்ல.
சரியா? the whole chapter நம்ம முடிச்சிருக்கோம் one shotல. homework என்ன? solve or practice book back questions. book back questions. book back questions நீங்க practice பண்ணுங்க. ஏன்னா உங்களோட எக்ஸாம்ல questions இங்கிருந்து தான் வரப்போகுது இல்லையா? so that's all for today. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.